இதை பற்றி ஒரு முறை தாஜி பேசும்போது பியூட்டிஃபுல்லாக ஒரு ஆன்சர் கொடுத்தாரு. ஒரு உதாரணத்துக்கு ஒரு இடத்துல தண்ணி விழுது. இந்த விழக்கூடிய தண்ணீரை அப்படியே விழாதபடி பிடித்தாலோ, உதாரணத்துக்கு நீங்க இப்படி யோசிச்சு பாருங்க, பாயிண்ட் சி, அது மேல எண்ணங்கள் முதல்ல விழுகிறது. விழக்கூடிய எண்ணங்களுக்கு நீங்க உயிர் சக்தி கொடுத்து அது ஏலியோ பிலியோ டிலியோ கொண்டு போறீங்க. அது சம்ஸ்காரம் உருவாக்குது. பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்லும் போது போகட்டும் கண்ணனுக்கேன்னு விடு அப்படின்றார். அதை இன்னும் பிராக்டிக்கலா மாத்தினது நம்மளுடைய ஹார்ட்ஃபுல்னஸ் சிஸ்டம். என்னுடைய எண்ணமானது அவருடைய நினைவில் அவருடைய உணர்வில் உருவாகும் போது அந்த எண்ணத்திற்கு எந்த விதமான சக்தியும் கிடையாது. ஸோ இதுல நம்மளுடைய அடிமைத்தனத்துக்கான முதல் பதில் வருது. அப்படின்னா அந்த டெண்டன்சியை மாத்துறதுக்கு ஒரே வழி உங்களுடைய எண்ணங்களை உருவாக்கக்கூடிய அந்த இடமான விழக்கூடிய அந்த இடமான பாயிண்ட் சில அந்த கான்ஸ்டன்ட் ரிமெம்பரன்ஸ்ன்ற கவசத்தை போட்டுக்கணும். பாபுஜி மகாராஜ் ரொம்ப சிம்பிளா சொல்றாரு, ஒரு வாரம் தயவு செஞ்சு கஷ்டப்பட்டு பயிற்சி செஞ்சு பாருங்க. அதுக்கப்புறமா நீ நினைச்சா கூட இதை விட முடியாது. இந்த அடிமைத்தனத்துக்கு மீண்டும் வருவோம். என்னுடைய எண்ணங்கள் இன்றைக்கு எப்படி இருக்குன்னா, மற்றவங்களுடைய எண்ணங்களை நான் கடன் வாங்கி என்னுடைய எண்ணங்கள் நினைச்சு என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். நான் முதல்ல இன்னொரு கேள்வி உங்களை கேட்டேன், உங்க வாழ்க்கையில எதை நீங்கள் சுயமாக சிந்தித்து இருக்கிறீர்கள்? ஒரு எண்ணத்தை சொல்லுங்க பாருங்க. அநேகமாக நீங்கள் எதை சுய சிந்தனை நினைக்கிறீங்களோ இதை எவனோத்த ஏற்கனவே சிந்திச்சாச்சு. நீங்க வெறும் கடன் வாங்கிருக்கீங்க, அவ்வளவுதான். நீங்க அப்பா அம்மா வாங்கியிருந்தீங்கன்னா அது யாரோ ஒருத்தர் லட்சக்கணக்கான வருஷம் முன்னாடி ஏற்கனவே பண்ணிட்டார். வீடு கட்டிருக்கீங்கன்னா அது ஒருத்தர் ஏற்கனவே பண்ணிட்டார். மேபி சயின்டிஸ்ட் வேணா சில பேர் சொல்லலாம், நான் ஒரு காரை கண்டுபிடிச்சேன், பெட்ரோலை கண்டுபிடிச்சேன், இந்த மாதிரி விஷயங்கள். அதுக்கு கூட சாரஜி மகாராஜ் அதுக்கும் ரொம்ப தெளிவாக ஒரு முறை பதில் சொன்னார். இந்த உலகத்துல கண்டுபிடிப்பேன்னு ஒண்ணுமே கிடையாது, எல்லாமே டிஸ்கவரி அப்படின்னார். அது ஏற்கனவே இருந்திருக்கு, உங்க கண்ணுல படல. நீங்க கண்டுபிடிக்கு முன்னாடி பெட்ரோல் அப்ப இல்லையா? பெட்ரோல் இருந்தது, உங்க கண்ணுல அது படல. அது எப்படி வெளியில கொண்டு வரணுன்ற வழியை தான் நீ கண்டுபிடிச்ச. யூ ஹவ் நாட் இன்வென்டட், யூ ஹவ் டிஸ்கவர்ட். இப்ப சயின்ஸ் நீங்க படிக்கிறீங்கன்னா எலிமெண்ட்ஸ் அப்படின்னு நீங்க படிச்சிருப்பீங்க. ஹீலியம், ஹைட்ரஜன், ஒரு எலிமெண்ட் இது மாதிரி 128 எலிமெண்ட் புதுசா அப்பப்ப ஆட் பண்ணுவாங்க. நீங்க கண்டுபிடிக்கு முன்னாடி அது இல்லையா? நம்மளுடைய உண்மையான எண்ணம்ன்றது ஒண்ணுமே இல்லை. ஒரிஜினல் திங்கிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாபுஜி மகாராஜ் பண்ணது ஒரிஜினல் திங்கிங். ரெண்டு முக்கியமான விஷயத்த இந்த மனிதர்களுடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்காக கண்டுபிடிச்சு ப்ரொஃபவுண்டா கொடுத்துருப்பான ரெண்டு விஷயம். முதல்ல பாத்தீங்கன்னா கிளீனிங், இரண்டாவது பாத்தீங்கன்னா சென்ட்ரல் ரீஜன் 13 பாயிண்ட் ஒரு விஷயம் இருக்குன்றதையே கண்டுபிடிச்ச ஒரு